மக்களே, அந்த காலத்துலலாம் கறி விலை, மட்டன் விலை ரொம்ப குறைவு பார்த்துக்கோங்க. ஒரு 55 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். எங்கள் அம்மா கறி எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க. 2 ரூபாயோ 4 ரூபாயோ கொடுத்து விடுவாங்க. அவங்க அரை கிலோவோ 3/4 கிலோவோ தெரியல கொடுத்து விடுவாங்க பார்த்துக்கோங்க. அது எதுலன்னா கல்வாழை இலையில் சுற்றி கொடுத்து விடுவாங்க. எங்கள் அம்மா அதை வாங்கி குழம்பு வைக்கும்போது நாங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு வைக்கும் அப்படின்னு தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இந்த கிராமத்து மக்கள் குழம்பு வாசனை பிடிச்சி வந்து கேட்டு வருவாங்க பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் பாருங்க. எங்களுக்கு காணவே செய்யாது உண்மையிலேயே. மத்தியானம் அடிச்சுக்க பிடிச்சிக்கொண்டு சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த குழம்பு சட்டி வச்சு நான் பத்திரமா வச்சிடும் பார்த்துக்கோங்க. சோத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் நான் அதில் கொஞ்சம் சோத்தை எடுத்து போட்டுருவோம் பாருங்க. போட்டு விட்டு சாயங்காலம் போல் அதை நல்லா விரவி தின்றுவேன். இல்லை தங்கச்சி மாதிரிலாம் பொறாம்படுவாங்க, இவன் 2 தடவை கறி குழம்பு சாப்பிட்டான்னு. ஆனால் அதில் உண்மையிலே ஒன்றும் இருக்காது, அந்த மசாலா மட்டும்தான் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா வச்சு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இந்த காலத்தில் கறியவே சாப்பிட முடியல, ப்ரெஷர் வந்துருமோ அதுன்னு பயம்.